வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம மாறன் கதையில் அடுத்து என்ன நடக்க போகுது, அதாவது மே 1 நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோமோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ என்ன நடக்குதுன்னா, அந்த விஜய் இருக்காங்கல்ல, அவங்க நேராக மாறன் வீராவோட ரூம்குள்ளே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த மெமரி கார்டை எப்படியாவது வந்து ஆட்டையை போடலாம், அப்படி என்னதான் வீரா பார்த்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் விஜய் ரூமுக்குள்ளே போகிறாங்க. தடவை போய் ரூமுக்குள்ளே தேடும் பொழுது நம்ம வள்ளிக்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் புடவையை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டாங்க. வள்ளி அப்போவே வந்து வார்ன் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாம் 2 பேரும் இல்லாத நேரத்தில் இந்த ரூமுக்கு வரக்கூடாது, ஏற்கனவே எல்லாரும் ஒன்றா தான் தப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இதனால மறுபடியும் இந்த ரூமுக்குள்ளே வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. விஜய் வெளியில வந்த பிறகு வீரா வந்து கார்த்திகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததோட, சரி வீரா அவ ரூம் போறதுக்கு இன்னும் நேரம் ஆகும், சரி நம்ம போயிட்டு அந்த மெமரி கார்டை எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு விஜய் மறுபடியும் வீராவோட ரூமுக்கு போறாங்க. அங்க போயிட்டு மறுபடியும் அந்த மெமரி கார்டு கிடைக்குதான்னு பார்க்கும் பொழுதுதான் நம்ம விஜய்க்கு அந்த மெமரி கார்டு கிடைச்சிருது. கிடைச்சதோட விஜய் என்ன பண்ணுவாங்க, இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் அப்படின்னு அந்த மெமரி கார்டை இடுப்புல சொருவிக்கிட்டு நடக்கிறாங்க. திரும்பி பார்த்தா வீரா வந்து நிக்கிறாங்க. வீரா நேரா விஜயை பார்த்ததோட, ஏய் இங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. விஜய்க்கு வீராவை பார்த்ததோட அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அப்ப விஜய் நேரா வீராவை பார்த்து, அக்கா என்னோட புடவை ஒண்ணு காணாம போச்சு, ஒரு வேளை உங்க ரூம்ல இருக்கான்னு பார்க்க வந்தேன். வீரா கேக்குறாங்க, இங்க பாரு உன் புடவை எப்படி என்னோட ரூமுக்கு வரும்? விஜய் சொல்றாங்க, இல்ல ஒரு வேளை காய வச்ச போது அவசரத்துல மடிச்சு வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதான்க்கா பார்க்க வந்தேன். வீரா சொல்றாங்க, உன் புடவையெல்லாம் இந்த ரூம்ல இல்ல, போ. இதை கேட்டதோட விஜயும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நைஸா வெளியில வராங்க. வீராவுக்கு சந்தேகம், இவ எதுக்கு யாரும் இல்லாத போது ரூமுக்குள்ள வரணும் அப்படின்னு அப்பவே வீராவுக்கு சந்தேகம் அதிகரிக்குது. விஜய் அங்கேருந்து போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு பேக் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பேக்ல ஒரு லேப்டாப் வச்சிருக்காங்க. அந்த லேப்டாப்பை எடுக்கிறாங்க. எடுத்து இந்த மெமரி கார்டை அப்படியே போடுறாங்க. பார்த்தா அதுல வந்துட்டு விஜய் இருக்கிற வீடியோ இருக்கு. இதை பார்த்ததோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. ஏ வீரா, இந்த இன்வெஸ்டிகேஷன் தாண்டி எனக்கு சுத்தமா பிடிக்காது, உன் சிஐடி வேலையை கொஞ்சம் கூட நிறுத்த மாட்ட போல, உன்னாலதான் இந்த குடும்பத்தை பழி வாங்க முடியாம தவிக்கிறேன், மறுபடியும் நீ இப்படிப்பட்ட ஒரு வேலை பார்த்திருக்கியா, உன்னை சும்மா விடக்கூடாது போல, பாவம்னு நினைச்சேன், உனக்கு ஒரு சரியான பாடத்தை கற்பிச்சு கொடுத்தாதான் சரிபட்டு வரும், மறுபடி ஏதாவது உன்னை தோண்டிக்கிட்டே இருக்கியல்ல அப்படின்ட்டு விஜய் கோவப்படுறாங்க. அந்த லேப்டாப்பை ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் விஜய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, அப்பாடா நல்ல வேளை என்னோட ஃபேஸ் தெரியல, என்னோட ஃபேஸ் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்ட்டு அடுத்ததா அந்த ரவுடிங்களோட வீடியோவை பார்க்குறாங்க. 2 ரவுடிகளோட மூஞ்சும் நல்லாவே தெரியுது. அதை பார்த்ததோட விஜய்க்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, இவங்களோட முகம் நல்லாவே தெரியுதே, இதை பார்த்தா கண்டிப்பா வீரா சும்மா இருக்க மாட்டாளே, உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிஐடி வேலையை ஆரம்பிச்சிருவா. சரி இவனுங்க கிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லலாம் அப்படின்னு நேரா அந்த ரவுடிகளுக்கு ஃபோன் பண்றாங்க. அந்த ரவுடியில ஒருத்தன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க விஜய் மேடம், ரொம்ப நாளாயிட்டு இப்பதான் ஃபோன் பண்றீங்க? விஜய் கேக்குறாங்க, ஏய் நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன், இங்க பாரு இந்த வீராவுக்கு நம்ம பண்ண வேலை தெரிஞ்சு போச்சு, அதுவும் முக்கியமா நீங்க 2 பேரும் இருக்கிற வீடியோ அந்த வீரா பார்த்துட்டா, நீங்க 2 பேரும் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா அவ விசாரிக்காம விட மாட்டா, அதனால நீங்க 2 பேரும் கொஞ்ச நாள் வேற ஊருக்கு கிளம்பி போயிருங்க. அப்ப ரவுடி கேக்குறான், என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, காசு இல்லாம எப்படி மேடம் போறது? அப்ப விஜய் கேக்குறாங்க, என்ன என்னையவே மிரட்டுறியா, நான் அப்போ ஒரு செகண்ட்லயே நீ போனை கட் பண்றதுக்கு முன்னாடியே உன்னை காலி பண்ண முடியும் தெரியுமில்ல? அப்ப அவன் சொல்றான், மேடம் மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் அப்படி சொல்லி கேட்கல, பொசுக்குன்னு எங்கேயாவது போக சொல்றீங்களே எங்களை, எங்களுக்கு செலவுக்கு காசு வேணும்ல, அங்க போயிட்டு வீடு எடுக்கணும், தங்கணும், சாப்பாட்டு காசு எல்லாமே வேணும்ல மேடம். இது கேட்டதோட விஜய் சொல்றாங்க, அப்படி தன்மையா கேட்டு பழகிக்கோ, உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அது இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரெடி பண்ணி உனக்கு அனுப்புறேன், அது வரைக்கும் யாரு கண்ணிலையும் பற்றாத அப்படின்னு விஜய் போனை கட் பண்றாங்க. அப்புறமா விஜய் வந்து அந்த லேப்டாப் எடுத்து கரெக்டா ஒரு இடத்துல வச்சு ஒழிச்சிட்டு அவங்களோட ஃபோனையும் எடுத்து ஒரு பேக்குள்ள வச்சு ஒழிச்சு நேரா ஒரு கபோர்ட்ல வச்சு ஒழிச்சிடுறாங்க. ஒழிச்சிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி நிற்கிறாரு. கார்த்தியை பார்த்ததோட விஜய் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப கார்த்தி கேட்குறாரு, அதுக்குள்ள என்ன ஒழிச்ச? விஜய் கேட்குறாங்க, என்ன மச்சான் அப்படி சொல்றீங்க, நான் அப்படி என்ன ஒழிக்க போறேன்? அப்ப அந்த கார்த்தி கேட்குறாரு, கண்டிப்பா நீ ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் மறைக்கிறேன்னு நல்லா தெரியுது விஜய், நீ எத்தனை நாள் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க போற அப்படிங்கிறத பாத்தறேன்,
உனக்கு மனசாட்சிப்படி நல்லாவே தெரியும் நான் உன்னை தொடலை அப்படிங்கிறது. ஆனா நீ அதையே வச்சுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படின்னா இந்த குடும்பத்துக்கும் உனக்கும் வேற ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த குடும்பத்துல உள்ளவங்களை ஏதோ பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா விஜி, ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீட்டுல வீரா இருக்கா பாரு, அவ கண்டிப்பா நீ என்ன பிளான் பண்ணாலும் அதை கண்டுபிடிச்சிருவா. உனக்கான தண்டனையையும் அவ வாங்கி கொடுப்பா. நீ எத்தனை நாள் இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க போற அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு அந்த கார்த்தி சொன்னதோட விஜய் சொல்றாங்க, மச்சான் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பா நானும் நிரூபிக்க தான் போறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப கார்த்தி நினைக்கிறாரு, கண்டிப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா அப்படின்னு. அப்புறமா விஜய் அந்த இடத்துல இருந்து போனதோட அப்பாடா, நல்ல வேளை நம்ம போன்ல பேசினதையும் லேப்டாப்பை கையில வச்சிருந்ததையும் அவன் பார்க்கல. அப்புறம் இந்த பட்டிக்காடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளே, இவள்கிட்ட ஏது இந்த லேப்டாப் போனுன்னு கேட்க ஆரம்பிச்சிருப்பான். நல்ல வேலை எப்படியோ தப்பிச்சிட்டோம். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் கத்தி மேல நடக்கிற மாதிரி இருக்கு. அந்த வீரா தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வள்ளியை காமிக்கிறாங்க. வள்ளி கிச்சன்ல இருக்கும் பொழுது மாறா இங்கேருந்து வந்துட்டு, நீ பாருத்த, வீரா மேல எந்த தப்புமே இல்லை. அவ இந்த விஷயமே அவளுக்கு தெரியாது. அவ எதேச்சியாதான் கோயிலுக்கு வந்தா. அங்க வந்துட்டு பிருந்தாரந்தத்தோட பார்த்ததோட அவ வந்து 2 பேருக்கும் பேசிக்கட்டும், அதுக்கப்புறம் ஒருத்தர் பிரிஞ்சிருங்க அப்படின்னு தான் சொன்னான். ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். அப்ப வள்ளி சொல்றாங்க, டேய் மாறா, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க என்ன தப்பு நடந்தாலும் சரி அதை உன் தலைமையில அள்ளி போட்டுக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல உன் பொண்டாட்டி மேல வேற மிஸ்டேக் வந்திருக்கு. நீ விடுவியா? அதனாலதான் உன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னு நல்லா தெரியுது. இங்க பாருடா மாறா, நீ வேணா உன் ஒய்ஃபுக்காக இவ்வளோ பேசலாம். ஆனா அந்த விஜய பாத்தியா, எவ்வளோ பாவமா இருக்கா. அவளுக்குன்னு யாரா இருக்கா? இங்க பாரு, நான் அவளுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவேன். நீ இனிமே தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காத. அப்ப வீரா இங்கேருந்து வந்துட்டு யாரும் எனக்காக வந்துட்டு சப்போர்ட் பண்ண வேண்டாம். நீங்க பாருங்க வள்ளியம்மா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா ராமச்சந்திரன் வீட்டுல உட்காந்துருக்கும் பொழுது ஒரு யோசனை. இந்த வீட்டுல அடுத்தடுத்து நிறைய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. சாப்பில குருஜியை வர சொன்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்பதான் வள்ளியை கூப்பிடுறாரு. வள்ளி இங்க வாயேன். வள்ளி வராங்க. வந்ததோட சொல்லுண்ணா. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, தொடர்ச்சியா வீட்டுல நடக்கிற பிரச்சனையை பார்த்தா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அதான் குருஜியை வர சொல்லலான்னு யோசிச்சேன். என்ன வீரா சொல்ற? காவேரிக்கு அடிக்கடி ஏதாவது ஒரு மன யோசனை வந்துச்சுன்னா குருஜியை தான் கூப்பிட்டு கேட்பான். குருஜியை கூப்பிட்டா என்ன? இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, அண்ணா எனக்கும் அதான் நல்லதுன்னு தோணுது. குருஜி வந்தாரும் கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஆறுதல் சொல்லுவாருல்ல. இது கேட்டதோட ராமச்சந்திரனும் சரி, நான் இப்பயே ஃபோன் பண்ணி கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னதோட வள்ளியும் சரிண்ணா அப்படிங்கிறாங்க. ராமச்சந்திரன் நேரா குருஜிக்கு ஃபோன் பண்றாரு. குருஜி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு ராமச்சந்திரா, எப்படி இருக்க? ராமச்சந்திரன் சொல்றாரு, ஐயா வீட்டுல பல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நீங்க வந்து கொஞ்சம் எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும், மனசு லேசா இருக்கும். குருஜி சொல்றாரு, ராமச்சந்திரா நீ கூப்பிட்டு வராம இருக்கனா? நான் கண்டிப்பா வரேன் ராமச்சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு குருஜி நேரா ராமச்சந்திர வீட்டுக்கு கிளம்பி வராரு. ராமச்சந்திர வீட்டுல உள்ள எல்லாரையுமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்ததோட ராமச்சந்திரன் சொல்றாரு, காவேரி உசுரோட இருக்கும் பொழுது வீட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் குருஜி கிட்ட எப்பவுமே அவ யோசனை கேட்பா. குருஜி வந்துட்டு போனாருன்னா வீட்டுல உள்ள பிரச்சனை, அதாவது பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரிதான். அதனாலதான் நான் குருஜியை கூப்பிட்டுருக்கேன். அவர் வர்ற நேரத்துல தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அப்ப கண்மணி சொல்றாங்க, நாங்க என்ன பிரச்சனை பண்ண போறோம்? அதான் பிரச்சனையை கூட்டி கொண்டாந்து வச்சிருக்கீங்களே. வள்ளி நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி நீ தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விட்டுக்கிட்டு இருக்க. கண்மணி சொல்றாங்க, நான் தேவையில்லாத வார்த்தையை விடுறேனா இல்ல நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை கூட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா, குருஜி வர நேரம் அப்படின்னு. அப்ப குருஜி வீட்டுக்குள்ள வராரு. குருஜி இங்க இருந்து வந்துட்டு உட்காராரு. எல்லாருமே குருஜியை பார்த்துட்டு வணக்கம் சொல்றாங்க. ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. ராமச்சந்திரனை பார்த்து குருஜி கேக்குறாரு, ராமச்சந்திரா நல்லா இருக்கியா ராமச்சந்திரா? ராமச்சந்திரா அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு குருஜி கேக்குறாரு, ராமச்சந்திரா இந்த அளவுக்கு நீ வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. காவிரி இறக்கும் பொழுது கூட நீ இந்த அளவுக்கு வேதனைப்படல. என்னடா ஆச்சு? அப்ப ராமச்சந்திரன் சொல்றாரு, ஐயா அதை எப்படி நான் சொல்லுவேன், வீட்டுல பல பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்துட்டு போனா கொஞ்சம் வீடு நிம்மதியா இருக்குமே அப்படிங்கறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். அப்ப வள்ளி சொல்றாங்க, ஆமா ஐயா, நீங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனீங்கன்னாலே போதும் அப்படின்னு. இது கேட்டதோட குருஜியும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா சரி வீட்டுல உள்ள பிள்ளைங்களை கூப்பிடுங்க, ஆசீர்வாதம் பண்றேன்
அதே நேரம் வள்ளி நேரா கண்மணியை பார்த்து, ஓ கண்மணி, ஆசீர்வாதம் வாங்கிக்க. கண்மணியும் நம்ம ராகவனும் வந்துட்டு நேரா அந்த குருஜியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அவங்க வாழ்த்து சொல்றாங்க. கண்மணி, இப்போதைக்கு பயங்கர குழப்பத்துல இருக்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, உனக்கு நல்ல வாழ்க்கையா தான் அமைஞ்சிருக்கு. பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு நீ நல்லபடியா வாழ ஆரம்பி. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் கண்ணு முன்னாடி உள்ள விஷயம்தான் சரின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா உனக்கு பின்னாடி ரொம்ப பெரிய உண்மை ஒண்ணு மறைச்சுக்கிட்டு இருக்கு. அதனால எல்லாரையுமே கிட்டவங்கன்னு நினைக்காம வாழ்க்கைய வாழ ஆரம்பி, சரியா? அப்ப கண்மணி அமைதியா இருக்காங்க. ராகவனை பார்த்து குருஜி சொல்றாரு, நீ ரொம்ப வெள்ளாந்தியா உள்ள ஆளு, எல்லாத்தையும் நம்புற ஆளு, கொஞ்சம் விவரமான ஆளுந்தான். இங்க பாரு, நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும், நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னதோட ராகவனும் கை எடுத்து கும்புறாரு. குருஜி வந்து 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. அடுத்ததா நம்ம வீராவும் மாறனும் வராங்க. 2 பேரும் வந்ததோட குருஜி வந்து ஆசீர்வாதம் பண்றாரு. அப்ப வீராவை பார்த்து, இங்க பாரு, உன்னோட எண்ணமும் நோக்கமும் என்னைக்குமே பொய்யாவும் இருந்ததில்ல, அநியாயமாவும் இருந்ததில்ல, எல்லாமே நேர்மையான நோக்கம்தான். நீ கவலைப்படாத, உன் மேல ஒரு பெரிய தப்பு ஒண்ணு வந்திருக்கு. ஆனா அது உன் மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத, ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். உனக்கு ஒரு பெரிய குழப்பம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கு, நீ கவலைப்படாத, அந்த குழப்பத்துக்கான விட கூடிய சீக்கிரம் நான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதோட வீரா ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்ததா நம்ம மாறனை பார்த்து, இங்க பாரு, உன் பொண்டாட்டிக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ, நீ கவலைப்படாத, உன் பொண்டாட்டி கூடிய சீக்கிரம் உன்னை பத்தி புரிஞ்சுப்பா. அப்ப வள்ளி இதையெல்லாம் பார்த்துட்டு, என்ன இது, இவர் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா மாறன் நேரா குருஜிக்கிட்ட, நன்றி குருஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமா வராரு. அடுத்ததா வள்ளி நேரா கார்த்தியை பார்த்து, கார்த்தி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்ப கார்த்தியும் போறாரு. அப்ப வள்ளி நேரா விஜய பார்த்து, விஜி நீயும் போ. அப்ப விஜய் இங்க இருந்து போறாங்க. போயிட்டு அவரோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க. அப்ப அவர் கேக்குறாரு, பொண்ணு மாப்பிள்ளை எங்க? அப்ப ராமச்சந்திர அதிர்ச்சி ஆகிரு, ஐயா என்னையா சொல்றீங்க, அவங்க 2 பேரும் பொண்ணு மாப்பிள்ளதாயா? அப்ப குருஜி சொல்றாரு, என்ன என்ன சிரிப்பு காட்டுறீங்களா? அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னையா சிரிக்கிறீங்க? அப்ப குருஜி கேக்குறாரு, ஏன் நான் சிரிக்கிறதுக்கான அர்த்தம் உனக்கு தெரியலையா வள்ளி? அப்ப கார்த்தி என்ன பண்றாருன்னா, குருஜி இருங்க குருஜி அப்படின்னு நேரா பிருந்தா கிட்ட போயிட்டு, வா பிருந்தா அப்படின்னு பிருந்தாவோட கையை பிடிச்சு அழைச்சிட்டு வராரு. இதை பார்த்ததோட விஜிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப கார்த்தி நேரா பிருந்தாவை கூட்டிட்டு வந்துட்டு குருஜியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. இதை பார்த்ததோட குருஜி வந்துட்டு நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு வள்ளி அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்திக்கு ரொம்ப சந்தோஷம். வீராவுக்கு இதை பார்த்ததோட பெரும் குழப்பம், என்ன இது குருஜி இப்படி சொல்றாரு அப்படின்னு. அப்ப விஜய் இதெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்பதான் வள்ளி கேக்குறாங்க, ஐயா என்னையா இது, விஜயதான் அவன் தாலி கட்டுனா, நீங்க என்னையா இவங்க 2 பேரையும் காலில் விழ சொன்னீங்க? கார்த்தி இவளோட கழுத்துல யாருக்கும் தெரியாம தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான், அது முறையான கல்யாணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்ப குருஜி சொல்றாரு, இங்க பாரு, இவனுக்கு 2 தாரம் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஏதாவது ஒரு தாலிதான் நிலைக்கும், அது கண்டிப்பா நான் ஆசீர்வாதம் பண்ணது மட்டும்தான். இது கேட்டதோட வள்ளி செம ஷாக் ஆக்குறாங்க. ஐயா என்னையா அப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க, விஜயா தான் அவன் கல்யாணம் பண்ணான், எல்லாருக்கும் முன்னாடியிலையும் கல்யாணம் பண்ணது விஜயா தானே? அப்ப குருஜி சொல்றாரு, இங்க பாரு, நடந்த கல்யாணம் என்னவோ அவன் விஜய்க்கும் அவனுக்கும் தான் நடந்திருக்கும், ஆனா எது நடக்கணுமோ அதான் நடக்கும். அதே நேரத்துல விஜய் சொல்றாங்க, ஐயா இங்க பேசுறது ரொம்ப மோசம், உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க. இது கேட்டதோட ராமச்சந்திரன் கோவமாகி, விஜய் என்ன பேசுற, குருஜியை பத்தி உனக்கு எதுவும் தெரியல, அதான் இப்படி பேசுற, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா, அவரை போயிட்டு இப்படி எதுக்கு பேசுற? அப்ப விஜய் சொல்றாங்க, இல்ல பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னு, இது மாதிரி நான் ஆசீர்வாதம் வாங்க கூடாதான், நான் கெட்டவலாம், ஆனா திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்தவ நல்லவலாம், இதெல்லாம் அநியாயமா இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது எல்லாம் திட்டம் மாதிரி தெரியுது. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, விஜி அப்ப நான் காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தேன்னு நினைக்கிறியா? அப்ப குருஜி டக்குன்னு கோவமாகி எந்திரிக்கிறாரு, ஏ விஜி அப்படின்னு. விஜய பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. குருஜி இங்க இருந்து விஜய் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, பழி வாங்குற எண்ணத்துலதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ என்ன நோக்கத்துக்காக இங்க வந்திருக்க அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? இங்க பாரு, ராமச்சந்திரனோட குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக 20 வருஷமா நீ தவம் கடந்து இங்க வந்திருக்க. உன்னோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது எனக்கு முழுசாவே தெரியும். இங்க பாரு, உன் அம்மாவுக்கும் உன் அப்பாவுக்கும் நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு
ஒரு அப்ராணி குடும்பத்தை பழிவாங்கறதுக்காக இங்க இறங்கியிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? இது கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாங்க விஜய். ராமச்சந்திரன் கேக்குறாரு, குருஜி நீங்க என்ன சொல்றீங்க அப்படிங்கறது எனக்கு சரியா புரியல. அப்ப குருஜி சொல்றாரு, ஏ ராமச்சந்திரா, நான் சொல்றது உனக்கு புரியலையா? 10 வருஷமா ஒரு குடும்பத்தோட பகையில இருக்கியே, அந்த குடும்பத்துல உள்ள பொண்ணுதானே இவ. இவ இந்த வீட்டுக்குள்ள வந்த நோக்கமே வேற. இந்த குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்திருக்கா. இவளையா இந்த வீட்டுக்குள்ள விட்டுருக்கா அப்படின்னு சொன்னதோட ராமச்சந்திரனுக்கு செம ஷாக்கு. இதையெல்லாம் கேட்டதோட விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, நீங்க போய் சொல்றீங்க. எனக்கே யாருமே இல்லாம இருந்தேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, பாத்தீங்களாப்பா, இப்ப புரியுதா இவளோட எண்ணம். குருஜி வந்த பிறகுதான் இவ எப்படிப்பட்டவா அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சு. அப்ப விஜய் சொல்றாங்க, இங்க பாருங்க, என் மேல தேவையில்லாத குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. நீங்க சொல்றதுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு விஜய், நீ உன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலேயே நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறத நானும் பாத்துறேன் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, அடுக்கடுக்கா நீங்க எல்லாருமே விஜய் மேல பழி போடுறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அப்ப குருஜி நேரா ராமச்சந்திரனை பார்த்து, ராமச்சந்திரா, இவனை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த குடும்பம் எதுவுமே இல்லாம சுக்குநூறா உடைஞ்சு போயிரும். இது கேட்டதோட ராமச்சந்திரன் ஷாக் ஆகுறாரு. அப்ப விஜய் என்ன பண்றாங்கன்னா, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இந்த வீட்டை விட்டு போ, அப்பதான் நாங்கெல்லாம் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு. அப்ப விஜய் சொல்றாங்க, இதுக்குதானே எதிர்பார்த்தீங்க? இந்த குருஜிக்கு காசை கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு பொய் சொல்ல சொல்லி என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறது தானே உங்களோட பிளான். இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்றாரு, என்ன விஜய் இப்படி சொல்ற? நான் அப்படி பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப விஜய் சொல்றாங்க, மாமா, நீங்க தான் மாமா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதோட குருஜி சொல்றாரு, ராமச்சந்திரா, நான் சொன்னது உண்மைதான். இவ ஒரு கால சுத்தின பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அந்த இடத்துல இருந்து போறாரு. குருஜி போனதோட வீராவுக்கு ஒரே குழப்பம். குருஜி சொன்ன மாதிரியே இவ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காளோ, இந்த குடும்பத்தை பழிவாங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காளோ அப்படின்னு நம்ம வீரா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த விஜய் ரூமுக்குள்ள வந்தாங்கல்ல, அவ எதுக்காக வந்தா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீரா போயிட்டு நேரா ரூமுக்குள்ள அவங்களோட மெமரி கார்டு இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. பார்த்தா மெமரி கார்டை காணும். இதை பார்த்ததோட வீராவுக்கு செம ஷாக்கு. இங்க இருந்த மெமரி கார்டை கண்டிப்பா அந்த விஜய் தான் எடுத்திருப்பா போல அப்படின்னு நம்ம வீரா வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. அப்புறமா வீரா விஜய் கிட்ட கேக்குறது இல்ல என்ன பண்றது அப்படிங்கிறது வீராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. வீரா வந்துட்டு உண்மையை கண்டுபிடிப்பாங்களா? குருஜி சொன்ன அந்த ஹிண்ட் வச்சு எப்படி வந்து வீரா உண்மையை கண்டுபிடிக்க போறாங்க? இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல ரொம்பவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸா நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னே செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.